ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ். குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் லீவும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கதும், அவங்க படித்ததை மறக்காமல் இருக்கிறதுக்கும், அவங்களுடைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக வழிவகுக்கும். நான் என்னோட குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வர ரெசிபிஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டாக வெண்பூசணி ஜூஸ். வெண்பூசணி ஜூஸ் குழந்தைங்களோட மெமரி பவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அடிக்கடி கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அடாப்ட் பண்ணிக்க கஷ்டப்படுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்பூசணி வாங்கும்போது நீங்கள் ஒரு நூன் டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அவங்க குடிச்சு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காலையில் நீங்கள் 1 or 2 times கொடுத்தா கூட வாங்கி குடிச்சுப்பாங்க. என்னோட பசங்களுக்கு நான் அடிக்கடி கொடுப்பேன். வெண்பூசணி வாங்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து கொடுத்துருவேன். நான் மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் எப்போவாச்சும் தான் கொடுக்குறது. பட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸாக வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து வெண்பூசணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன், தோல் பீச்சு எடுத்துக்கிறேன். கூடவே இது கூட நான் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து குக்கும்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பீஸ் இஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸாக தனியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதோட அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. பட் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது நெல்லிக்காயோட பெனிஃபிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், வெண்பூசணியோட பெனிஃபிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு வாட்டரில் சால்ட் கலந்து குடித்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து தெரியாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். கண்டிப்பாக இதையும் நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு குடிச்சு பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பத்தூள் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பிள் மில்க் ஷேக். ஆப்பிள் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பசங்களுக்கு வந்து ஆப்பிள் பிடிக்காது, அதாவது என்னோடய பையனுக்கு பிடிக்காது, பொண்ணு வந்து சாப்பிட்டுடுவா. பட் அவனுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிக்கடி கொடுக்குறது. கொஞ்சம் நட்ஸ் வந்து பாலில் சோக் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற எந்த நட்ஸு, கிரேப்ஸ், நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து நீங்கள் ட்ரை கிரேப்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா புளிப்பு டேஸ்ட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாதாம், கேஷ்யூ, நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாலில் வந்து சோக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1 hour வந்து சோக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பிளும் கட் பண்ணி பீல் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து பால் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி நான் வந்து வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் ட்ரை ஐத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அதை ஆட் பண்ணும்போது 1, 2 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வல்லாரை சட்னி. வல்லாரை நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது கூட புளி மட்டும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் புளி சேர்க்கும்போது அதோட மருத்துவ பண்புகள் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் புளி சேர்க்காமல் நீங்கள் சட்னியாகவோ சூப்பாகவோ அல்லது தோசையாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் வந்து பூண்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரைச்சி நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வல்லாரை கீரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் புளி சேர்க்கலை, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வல்லாரை கூட நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. லைட்டாக சுருங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளித்து ஊற்றிடலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சட்னி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு எல்லா சட்னியுமே குழந்தைங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல மொத்தம் ஒரு 3, 4 காஞ்ச மிளகா போட்டு நான் வதக்கி விடுவேன். ஆனால் வந்து கிரைண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹாஃப் தான் சாப்பிடுவாங்கன்னா ஹாஃப் போட்டு மொத்த சட்னியில் அரைச்சிடுவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அது குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற சட்னியில் நான் 3 மிளகா போட்டிருந்தேன்னா அந்த 2.5 மிளகா, ஏன்னா 1/2 மிளகா குழந்தைங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். ஸோ மீதி இருக்கிற 2.5 மிளகா போட்டு அரைச்சி நாங்கள் வந்து தனியாக எடுத்துப்போம். அப்போ தான் வந்து குழந்தைங்களும் அவங்களுக்கு ஏற்ற காரம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எல்லா சட்னியும் வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே வந்து சட்னி வச்சுப்பேன் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இன்னும் என் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க தான் இருக்கிறனால அந்தளவுக்கு காரம் சாப்பிட வந்து பழகிக்கலை. அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லா சட்னியும் குழந்தைங்க சாப்பிட விருப்பம் உங்களுக்கு படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து குழந்தைங்களுக்கு சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் வைக்கிற பூண்டு சட்னியிலேருந்து கார சட்னிலேருந்து எல்லாமே குழந்தைங்க ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த சட்னியும் வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்து பிள்ளைங்க வல்லாரை கிடைக்கும் போதெல்லாம் வல்லாரை கூட்டாகவோ இந்த மாதிரி சட்னியாகவோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குற உணவு வந்து சோயா சங்க்ஸ். சோயா சங்க்ஸ் நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour போட்டு வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சிக்கன் 65க்கு எந்தெந்த மசாலாலாம் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நானே இப்போ வந்து காஞ்ச மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட் கரம் மசாலா, உப்பு, நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து 1/2 hour ஊற வச்சிடலாம். இது கூட நல்லா கோட் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தயிர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்னும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கார்னில் வந்து நான் சாலட்டாக செஞ்சு கொடுப்பேன், நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன், அல்லது இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா கூட அடிக்கடி குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக எப்போவுமே ஆயில் ஐட்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்னும் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோட பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் கொஞ்சம் வளர வளர புதுசா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட பழகிக்கிட்டாங்க. இப்போ வந்து சோயா சிங்க்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு கிரேவியாக ரெடி பண்ணாலும் அதை நீங்கள் கிரேவியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து மஞ்சூரியன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து கேப்சிகம் கொஞ்சம் பூண்டு எல்லாமே போட்டு தாளித்து கொஞ்சம் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணது தான் இது. ஸோ நான் கிளியரான ரெசிபிஸ் வேணும்னா நான் இன்னும் கம்மிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டூஸ் வெரைட்டி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் செய்கிறது வந்து பொரி விலங்காய் உருண்டை மாதிரி செய்கிறேன் நான். இது மாதிரி நீங்கள் எள்ளு, வேர்க்கடலை லட்டு, நெக்ஸ்ட் வந்து பச்சைப்பயிறு லட்டு எல்லாமே அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் வந்து பச்சைப்பயிறு லட்டு கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாரம் எள்ளு லட்டு, அடுத்த வாரம் வேர்க்கடலை லட்டு, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நான் பச்சரிசி, நெக்ஸ்ட் வந்து பைத்தம்பருப்பு எல்லாமே வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி எள்ளும் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பொட்டுக்கடலை, கேஷ்யூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவு, பைத்தம்பருப்பு மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வறுத்து வச்சுக்க எள்ளு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெல்லம் வந்து நீங்கள் 1 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1.5 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். ஸோ வெல்லத்தை காய்ச்சி தனியாக வச்சிடலாம், ஏன்னா கல் மண் தூசிலாம் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நெய்யில் வந்து நான் கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் தூள் அல்லது சுக்கு பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து கேஷ்யூ இல்லை அல்லது வந்து தேங்காய் கூட கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி. இந்த மாதிரி நிறைய லட்டு ரெசிபிஸ் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய குழந்தைங்களோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்காக. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு இல்லையான்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட்டோ லைக்கோ யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ண மாட்டேறீங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் கொடுக்குற மூலமாக தான் நானும் வந்து இன்னும் என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து பன்னீர் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் வாங்குற பன்னீரே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்களே வந்து ஹோம்மேட் பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். லெமனில் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் சில் தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். ஸோ சில் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் வந்து போயிடும். ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணி அல்லது சில் தண்ணியிலேருந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் ஒரு மூட்டையாக கட்டி கொஞ்சம் வந்து தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டை வச்சுட்டு கொஞ்சம் கனமான பாத்திரம் அல்லது இடிக்கல் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 hour மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான பன்னீர் வந்து வீட்லேயே கிடச்சிரும். இது நான் வந்து அடிக்கடி செய்வேன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்குறதோட இது மாதிரி நம்ம செய்யும்போது விலையும் ரொம்ப கம்மி, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்லேயோ அல்லது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் நிறைய இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து ஜீரகம், நெக்ஸ்ட்டு கிராம்பு, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதங்கி ஒரு கிரேவி ஆட்டம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிரேவியாட்டம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற காரத்தை போட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 or 2 days வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி செய்கிறனால நான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் இன்றைக்கி பண்ணிவிட்டு 2 நாளுக்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா ஒரு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூபாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வதக்கி வச்ச பொருட்களோட காரம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ, உங்கள் வீட்டிலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் 1 ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்பைசஸும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளியும் வந்து நான் 1 வந்து பெருசாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ தாளிப்புக்காக பட்டரோ அல்லது நெய்யோ அல்லது ஆயிலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டு இப்போ லைட்டாக ஒரு கொதி வரும்போது, ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கிட்டோம். ஸோ ஒரு கொதி வரும்போது நீங்கள் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ரிச்சான டேஸ்ட் வரதுக்காக, அல்லது க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது பன்னீரும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சாலே போதும். சூப்பரான பன்னீர் மசாலா வந்து வீட்லேயே செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் பூரிக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து சாப்பிட பழகிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொக்காலியில் வந்து நம்ம சூப் தான் பண்ண போகிறோம். ப்ரொக்காலி வச்சு நீங்கள் ஃப்ரையும் பண்ணி கொடுக்கலாம். அதாவது காலிஃப்ளவர் 65 பண்ணுற மாதிரி ப்ரொக்காலியில் பண்ணி கொடுக்கலாம். பட் அதை விட வந்து ஆயில் ஐட்டமை விட இந்த மாதிரி சூப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களோட பிரைன் வந்து அவங்களுடைய நல்ல ஒரு ஆக்டிவாக செயல்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரொக்காலி வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது ஏன்னா வந்து காலிஃப்ளவரை விட இது சீக்கிரமாக வந்து வெந்து கிடச்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸே போதும். எடுத்து பிளான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம வந்து பூண்டு, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொக்காலி ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்காலியும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் திக்னஸ்க்காக கொஞ்சம் கேஷும் நெக்ஸ்ட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது ஏன்னா வந்து நமக்கு வெங்காயம் நெக்ஸ்ட்டு பூண்டு கேஷ்யூ எல்லாமே கொஞ்சம் வெந்து கிடைக்கணும். அதுக்காக நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூட நீங்கள் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். பசும்பாலோட பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ கொதிக்கும் போது கொஞ்சம் திக்னஸ்க்காக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த க்ரீமும் ஆட் பண்ணல. இப்போ தேவையான அளவு தண்ணி உப்பும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாலாடையும் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் லைட்டாக. ஸோ அதுவும் கொஞ்சம் திக்கான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மிளகுத்தூளும் போட்டு உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை சூப்பாக கொடுக்கலாம். நார்மலாக வெஜிடபிள் சூப் தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொக்காலி சூப் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டேக் பண்ணியிருக்கிறோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.